பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை சார்பில் பெரம்பலூர் மாவட்டம் விளாமுத்தூர் கிராமத்தில் 3.9 கோடி மதிப்பீட்டில் மருதையாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியினை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் முன்னிலை வகித்தார். விளாமுத்தூர் கிராமத்திற்கு அருகே மருதை ஆற்றில் தடுப்பணை அமைக்கப்படுவதன் மூலம் மருதை ஆற்றின் நீரானது வீணாவதை தடுப்பதுடன் தடுப்பணையை சுற்றியுள்ள பகுதியில் 125 கிணறுகள் நீர்மட்டம் உயர்ந்து மறைமுக ஆயக்கட்டு 665.50 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடைவதுடன் குடிநீர் ஆதாரமும் அதிகரிக்கும். இந்நிகழ்வில் நீர்வளத்துறை செயற்பொறியாளர் வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே வடக்கு கள்ளிக்குளம் வடக்கு தெருவை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி சைலப்பன். இவர் வீட்டில் புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வருவதாக களக்காடு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து களக்காடு சப் இன்ஸ்பெக்டர் வேலம்மாள் மற்றும் தனிப்படை போலீசார் சைலப்பன் வீட்டிற்கு சென்று சோதனை நடத்திய போது 285 கிராம் எடையுள்ள புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். அப்போது சைலப்பன் வீட்டில் இல்லாததால் அவரது மனைவியிடம் காவல் நிலையம் வருமாறு கூறிவிட்டு சென்றுள்ளனர். இதற்கிடையே வீட்டிற்கு வந்த சைலப்பன் போலீஸ் விசாரணைக்கு பயந்து விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனை கண்ட அவரது உறவினர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவருக்கு 3 வயதில் ஒரு மகனும் 2 வயதில் ஒரு மகளும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்ற இளைஞர் கடந்த 2018ஆம் ஆண்டு மனவளர்ச்சி குன்றிய 16 வயது சிறுமியை ஆட்டோவில் அழைத்துச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் ராயப்பன்பட்டி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வழக்கு விசாரணை முடிவுற்ற நிலையில் சாட்சியங்களின் அடிப்படையில் சதீஷ்குமார் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் ஓராண்டு சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கணேசன் தீர்ப்பு வழங்கினார். தொடர்ந்து குற்றவாளி சதீஷ்குமாரை சிறையில் அடைக்க காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்துச் சென்றனர். சென்னையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநருக்கும் எங்களுக்கும் ஒன்றுமில்லை. அண்ணா பிறந்த நாளில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்ததால் பட்டமளிப்பு விழாவில் நான் பங்கேற்கவில்லை என்றார். தமிழ்நாட்டில் அனைத்தும் முறையாக நடைபெற்று வருகிறது. அரசியல் ரீதியாக உள்ள கருத்துக்களை தவிர நிர்வாக ரீதியாக ஆளுநர் கூறும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பல்வேறு பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளை பார்வையிட்ட ஆளுநர் அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை மற்றும் உணவுகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்கிறதா என்று ஆளுநர் கேட்டறிந்தார். மேலும் நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க வேண்டும் என்றும் மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். முன்னதாக காரைக்கால் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்களோடு ஆளுநர் ஆலோசனை மேற்கொண்டார். கோவை வெள்ளிக்கிணறு பகுதியில் இயங்கி வரும் மை வி3 ஆக்ட்ஸ் நிறுவனத்தின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். விளம்பரம் பார்ப்பதன் மூலம் வருமானம் ஈட்டலாம் ஆசை காட்டி மோசடி செய்தது, மருத்துவர்கள் பரிந்துரை இல்லாமல் ஆயுர்வேத மருந்துகள் விற்பனை செய்ததாக கூறி போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். மேலும் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ள நேரில் ஆஜராகுமாறு அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்துக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் இன்று அவர் கோவை மாநகர குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜரானார். சுமார் 4 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடைபெற்றது. விசாரணை முடிந்து வெளியில் வந்த மை வி3 ஆக்ட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், எங்கள் நிறுவனத்தின் மீது புகார் வந்த பிறகு மேலும் நாங்கள் உயர்ந்துள்ளோம் என்று தெரிவித்தார். அது எதுக்காக பண்ணாங்க அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா ஒரு விஷயம், உண்மையிலுமே இந்த நிருபல் சந்திப்பு சார்பில் என் மேல் வழக்கு வந்த திருவாளர் அசோக் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் தெரியுமா, என் கம்பெனியை பட்டி தொட்டி எங்கும் ரீச் பண்ணதுல அவரோட பங்கு பெரும் பங்கு. தேங்க்ஸ் டு அசோக்.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்த மூதாட்டி பாப்பாத்தி தாராபுரத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு செல்வதற்காக பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு பேருந்தில் ஏறி பயணித்துள்ளார். மூதாட்டி அருகே உட்கார்ந்திருந்த தம்பதியினர் தனது பேரனுக்கு பிறந்தநாள் என்று கூறி மூதாட்டியிடம் லட்டு கொடுத்துள்ளனர். அதனை வாங்கி தின்ற பாப்பாத்தி சிறிது நேரத்தில் பேருந்தில் மயக்கமடைந்துள்ளார். இதற்கிடையில் அந்த பேருந்தில் பயணம் செய்த இருவரும் இறங்கி சென்று விட்டனர். இதையடுத்து மூதாட்டி எழுந்து பார்க்கையில் தாம் அணிந்த 2.5 பவுன் நகை திருட்டு போனது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தாராபுரம் போலீசார் பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் திருடியவர்கள் விருதுநகர் மாவட்டம் பரமேஸ்வரன் மற்றும் அவரது மனைவி ராணி என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி கலை அரங்கத்தில் பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தா. பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர். காந்தி கலந்து கொண்டு திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பயனாளிகள் 1600 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாநில அளவில் 100 இடங்களில் சிறப்பு பட்டா வழங்கும் முகாம்கள் நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கனியான்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் தானுமலையா. இவர் கேபிள் ஆபரேட்டராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவர் தக்கலை பகுதியில் இருந்து நாகர்கோவில் நோக்கி தனது சகோதரருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சுங்கன்கடன் பகுதியில் பின்னால் வந்த டாரிஸ் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் தானுமலையா பெருமாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த இரணியல் போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.